அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இப்போது எங்களுடைய கோயில் குளத்து பெருமாள் கோயில் பட்டர் அம்பி இருக்காங்க. அம்பி, சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் வந்து நம்ம கோயிலை பற்றி சொல்லணும். சொல்லுங்கள் சார். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் கோவில்குளம் என்னும் கிராமத்தில் தென்னழகர் என்ற சுந்தரராஜ சுவாமி, அதாவது மூலவர் தென்னழகர் சுவாமி, படாஸ்தான பெருமாள், சவுந்தரவள்ளி தாயார், சுந்தரவள்ளி தாயார் கருவறையில் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார்கள். உற்சவ மூர்த்தியானது சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி என்ற கோலத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கோயிலில் மிக 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயிலாக கருதப்படுகிறது. நான் இந்த கோவிலில் 3வது தலைமுறையாக கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு சரிவர போதிய வருமானம், குறைவான வருமானத்தின் அடிப்படையில் 3வது தலைமுறையாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது எவ்வளோ மாதம் வருமானம்? எனக்கு வந்து மாச வருமானம் 2000 ரூபாய். யாருக்கு? அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஆமாம், இந்து அறநிலைத்துறையிலிருந்து எனக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன். உங்களுக்கு குழந்தைங்களா இருக்கா? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகுது. ஆமாம். இப்போ இந்த 2000 ரூபாய் வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது சார். ஏதோ சூடந்தட்டில் விழக்கூடிய காசுக்கு தானே எனக்கு வருமானம் வரும். நம்ம கோயிலுக்கு எப்போ ஆட்கள் வராங்க? ஆட்கள் வந்து கடைசி சனிக்கிழமை வருவாங்க. வாரம் அந்த கௌதமபுரி என்னும் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒரு 10-20 குழந்தைகள் வருவாங்க. அவர்களுக்கு நான் பூஜை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் விநியோகம் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன இருந்தால் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ குறைஞ்சபட்சம் இப்போ உள்ள விலைவாசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7000 ரூபாயை தந்தாதான் உதவியாக இருக்கும். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கல. ஒரு 7000 ரூபா தந்தாலும் கூட எங்களுடைய வருமானத்தை வரும். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகலை. எனக்கு வந்து ஒரு அம்மாவும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. மொத்தம் எனக்கு 5 அக்கா, ஒரு தங்கை. 5 அக்காவையும் நான் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் அப்பா 3 பேரை திருமணம் செய்து கொடுத்தார்கள். மற்றபடி வெளி புரோகியத்திற்கு பெரிய ஐயர், பட்டர், ஓதவாமூர்த்தி கூட நான் கைங்கரியம் உதவிக்காக போவேன். ஓகே, நம்ம பச்சை மாலை நீங்கள் உங்களோட ஸ்பெஷல் பாட்டை பாடுங்க. பாடிடுவோம் சார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல சிங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்தீர லோகம் மானு அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமா நகரோளானே ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை பாரினின் பாதமூலம் பாற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்ற அருளர் கலைகளம்மா அரங்கமா நகரோளானே காவலி புலனை வைத்தேன் கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவிலின் தொழி தருகின்றோம் நமர்தமர் தலைகள் மீதே மூல குண்டமிழ்ந்த முதல்வர் நீங்க மாற்றாமலி புடமை கண்டாய் அரங்கமா நகரோளானே அன்னையாண்டாள் திருவடிகளே சரணம், அன்னையாண்டாள் ரிங்கமன்னார் பாதங்களே சரணம், திருப்பாவை நாச்சியார் திருவடிகளே சரணம். அதாவது நான் ஐயங்கராக பிறந்து நாமம் போடவில்லை என்று யாரும் என்னை கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். ஏன்னா நான் அவருடைய நாமத்தை என் நெஞ்சுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் நாமம் போட மறந்து விட்டேன். சாரி, மன்னிக்கவும். இன்னைக்கு போடல. இன்னைக்கு இப்போ தான் ஸ்நானம் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு சந்தியா வந்தேன். அதாவது சந்தி பண்ணிட்டு இப்போ தான் வரேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த ஊரில் நீங்கள் குடும்பம் இருக்கின்றது? எங்களுடைய குடும்பம் வந்து 3வது தலைமுறையாக எங்கள் தாத்தா, அப்பா, நான். உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 53 ஆண்டு காலமாக இங்கே தான் நாங்கள். உங்கள் வயசு என்ன? என்னுடைய வயசு 47. நான் 1வது வயசுல இங்கே வந்தேன். எனக்கு இப்பொழுது வயசு 47. அதாவது 47 ஆண்டு காலமாக நாங்க தான் இருக்கோம். நீங்க இருக்கீங்க. உங்க அப்பா தாத்தா எவ்வளவு நாள் இருக்காங்க? எங்க அப்பா வந்து ஒரு 30 ஆண்டுகளாக இருந்தாங்க. அவங்க எங்களுடைய தாத்தா வந்து ஒரு 25 ஆண்டுகளாக. கிட்டத்தட்ட 100 வருஷமா இங்க. 100 வருஷமா நாங்க இங்க தான். இப்போ எங்க குடும்பத்துல தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரியும். தெரியும். கண்டிப்பாக தெரியும். நம்ம கோயில் வந்து இப்போ எப்படி HRNC என்ன சொல்றாங்க, எப்போ பண்ண போறாங்களா? அதாவது எல்லா அலைன்ஸ்லயும் நாங்க கொடுத்தாச்சு. எல்லா நிருபர்களுக்கும் நாம் பேட்டி கொடுத்தாச்சு. கண் செவித்து சாய்ப்பதில்லை.
இந்த அறநிலைத்துறை இருக்கிறதா இல்லையா என்பது கூட அது ஆண்டவன் தான் முடிவு செய்ய வேண்டும். இல்லை, இந்த அறநிலையத்தில் இருக்கு நல்லா செயல்படக்கூடிய அமைச்சர் தான் அந்த சேகர் பாபுன்றவர். உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது இந்த கோயிலை பராமரித்து இந்த கோயில் தென்புற சுவர் இடிந்திருக்கு. நான் கும்பாபிஷேகம் தான் பண்ணுங்கன்னு என்று சொல்ல வரல. தற்சமயம் இந்த கோயிலை ஒரு வெள்ளை அடித்து தென்புற சுவரை பழுதடைந்த நிலையில் இருக்கு. அதாவது உள்புற சுவர், வெளிப்புற சுவர், ஊடையில் சுண்ணாம்பு பூச்சி. அந்த காலத்தில் ரெட்ட சுவராக பிரித்து உள்ள சுண்ணாம்பு பூச்சி போட்டு பூச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ரெட்ட சுவரில் கூட ஒத்த சுவர் இடிந்திருக்கிறது. மீது ஒரு சுவர் சுண்ணாம்பு பூச்சியாக. அதுவும் இந்த போன வருஷத்துல உள்ள மழையாலையும் இந்த வருஷத்துல உள்ள மழையாலையும் அந்த சுவரும் சாய்ந்து விட்டது. நாங்க சுவரை கட்டி கொடுக்க இல்ல, ஆக்சுவலா உங்க ஈவோ நல்ல ஈவோ தான். நிச்சயமா நடக்கும். நம்ம பக்தர்களோட சேர்ந்து பண்ணுவோம். அது நிச்சயமா அது ஒரு நாள் நடக்கும். நம்ம கோயில்ல வந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 54 வயசு ஆகுது. நமக்கு கருட சேவலா இருந்தது, 10 நாள் உற்சவம்லாம் இருந்தது இல்லையா? ஆமா, கண்டிப்பாக. அதாவது ஆடி மாச திருவிழா 10 நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா காலத்தில். அப்ப நான் வந்த காலத்து பிறகு அது எதுவுமே நடக்கல. ஒரு 50 வருஷமா எதுவுமே நடக்கல. இந்த கோயிலுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? இந்த கோயிலுக்கு பின்ன 1000 ஆண்டுகளுக்கு முன் பழமையான வாய்ந்த கோயில் இந்த கோயில். கண்டிப்பா. இது எல்லாமே சொத தான் இல்லையா? எல்லாமே சொத தான், அபிஷேகம் கிடையாது. அதாவது மூலவர் வந்து சொத. மற்றபடி வெளியே இருக்கக்கூடிய விஸ்வசேனர், திருமங்கை ஆழ்வார், நம்ம ஆழ்வார், உடையவர் 4 ஆழ்வார்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் உண்டு. அது மட்டுமல்ல, எதிர்த்தாப்புல சன்னதி கிரடர், மூல கிரடர் இருக்காங்க. அவங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள். இதுல வந்து சுந்தராஜ பெருமாள், அதாவது மூலவர் வந்து தென்னழகர் பெருமாள், சவுந்தரவள்ளி தாயார், சுந்தரவள்ளி தாயாரோட சமேத காட்சி அளிக்கிறார். கோலத்தில் காட்சி அளிக்கிறார். ரொம்ப நன்றி. உங்க சிஸ்டர்லாம் மேரேஜ் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, என்ன தவிர. நீங்களும் உங்க அம்மா மட்டும் இங்க இருக்கீங்க? நானும் எங்க அம்மா மட்டும் தான் இங்க இருக்கிறோம். அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட வயசு 78 தாண்டி விட்டுருது. இடையில எங்க அம்மா கொரோனாவில் ரொம்ப அவஸ்தைப்பட்டு விட்டார்கள். அதற்கே பெருமாள் இருக்கான், பார்த்துப்பான். அவ்வளவுதான். ஆமா, ரொம்ப நன்றி அம்பிஜி. வரேன், நான் இப்போ சாமி கும்பிட வரேன். உங்களை மீண்டும் சந்திச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சதுல மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். இன்னைக்கு மற்ற விஷயங்களை பார்ப்போம். என்னுடைய அன்பு தம்பி கோயிலுக்குள்ள அம்பி கதையை பார்த்தாச்சு. அந்த வகையில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுறதுக்கு. அதில் முதல் விஷயம் என்னென்னா, வாரியார் சுவாமிகளை பற்றி ஒரு நல்ல குறிப்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய சென்சேஷனல் டாபிக் அப்படின்னு சொன்னால் அது வந்து திருப்பரங்குன்றம் மலை. திருப்பரங்குன்றம் வந்து அறுபடை வீட்டில் முதன்மையான வீடு. திருப்பரங்குன்றம் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு தர்கா இருக்குது. நாங்கள் போய் அங்கே ஆடை வெட்டுவோம், மாடை வெட்டுவோம், அங்கே போய் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்லாம் வந்து சில முஸ்லீம் அமைப்புகள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அதை வந்து மணப்பாறையை சேர்ந்த ஒரு முஸ்லீம் கட்சியோட எம்எல்ஏவும் ராமநாதபுரம் வந்து எம்பியுமான நவாஸ் கனி, இந்த எஸ்டி கொரியர் ஓனர், இவங்க 2 பேர் தான் அதை வந்து ஃப்ரண்ட் எண்ட் பண்ணது. போய் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இதில் என்ன விஷயம்னா, நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகவே வேண்டாம். ஏன்னா வந்து எது உண்மை அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். நம்ம வந்து இதில் வந்து எனக்கு பயம்லாம் அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம வந்து எரியிற நெய் தீபத்தில் வந்து எண்ணெய் ஊற்றுற வேலை நம்ம பண்ணக்கூடாது. இது எனக்கு தெரிஞ்சு இது அகிம்சை முறையில் போராட்டம் தான் முன்னெடுக்கணுன்றது தான் என்னோட கருத்து. இன்ஃபேக்ட் வந்து அது செயின்ட் தாமஸ் மவுண்டன் சொல்லக்கூடிய பரங்கி மலையாக இருக்கட்டும், அச்சரப்பாக்கம் மலையாக இருக்கட்டும், அதே போல் இப்போ திருப்பரங்குன்ற மலையாக இருக்கட்டும், இது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு ஆகட்டும், இது எல்லாமே ஆக்கிரமிப்பு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லலாம். ஆக்கிரமிப்பு என்பது வந்து எந்த இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. அது வந்து முருகருக்கான இடம். அது அந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இது டிஸ்பியூட்டட் இடம் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி விஷயத்தில் அங்கே போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன், அது எனக்கு என்னோட பிறப்புரிமைன்னு சொல்கிறது வந்து மிக மிக பெரிய தவறான முன்னுதாரணம். அது என்னென்னா, இன்னைக்கு வந்து கமலஹாசன் மற்றும் நிறைய நடிகர்கள், விஜயகாந்த் உள்ளிட்ட நடிகர்கள் படம் நிறைய எடுத்து தீவிரவாதிகளை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய படங்களை நடித்து இப்போ எடுத்து முஸ்லீம் அப்படின்னு சொன்னாலே தீவிரவாதி என்ற மாதிரி ஒரு ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு நிலவரம் அதுதான். அது தமிழ் சினிமா தான் வந்து தமிழ் சினிமா சொல்ல ஹிந்தி, தெலுங்கு எல்லாருமே காரணம் அதுக்கு. பட் அது அவங்க தப்பு கிடையாது. ஏன்னா வந்து காஷ்மீரில் ப்ராப்ளம் நடக்கும்போது அங்கே முஸ்லீம்ஸ் தான் ப்ராப்ளம் பண்ணுறாங்க
அப்போ அந்த முஸ்லீம் வேற, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம் வேறன்றது தான் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். பட் இது போல சூழ்நிலை இன்னைக்கு கூட என்ஐஏல வந்து 25 இடங்கள ரைடு சீர்காழி சென்னையில். அப்போ நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது 95% முஸ்லீம் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 5% முஸ்லீம் தான் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க, என்ன சொல்றது, ஃபண்டமெண்டலிஸ்டாக இருக்காங்க, ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். இது போல சூழ்நிலையில் ஒரு இணக்கமான ஒரு சமுதாயமாக தமிழ்நாடு இன்று வரை இருந்து வருகின்றது. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அண்டு கிறிஸ்டின்ஸு, ஹிந்துஸு ரொம்ப அந்யோன்யமாக பழகிப்பாங்க. மாமா மச்சான்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் அவங்க போகிறது, அவங்க கல்யாணம் இவங்க போகிறது, இவங்ககிட்ட தங்குறது, எத்தனையோ சாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ஒரு நட்பு நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து தமிழ்நாடு தன் வசம் வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் ஒரு மலையை பொறுத்த வரைக்கும் இது அந்த அமைதியை, பொது அமைதியை சீர்குலைத்து விடுமோன்னு ஒரு பயமாக இருக்கு. எப்படி வந்து சென்னிமலையில் வந்து ஒரு ஃபாதர் வந்து இது வந்து கிறிஸ்துவ மலைன்னு சொன்னாரோ, உடனே மக்கள் ஒரு 50,000 பேர் திரண்டு தன்னெழுச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்தாங்களோ, அதே போல ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ இது போல இடங்கள்ல இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றது தவறு. நீங்கள் போய் தர்கா இருக்கா, போய் வழிபாடு பண்ணுங்க. ஆனால் அதை வந்து இன்னைக்கு கூட மாநில அரசுடைய சப்போர்ட்டோட நம்ம கைப்பற்றிடலாம், நம்ம வந்து ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னா இன்னைக்கு கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கோர்ட் அதை அங்கீகரிக்காது. நாளைக்கு கோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா போகக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இருக்கிற ஒரு ப்ரிவிலேஜையும் இழந்துடக்கூடாதுன்றதான் அந்த சகோதரர்களுக்கு. ஸோ இதுதான் என்னோட ஸ்டாண்டு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது அங்கே தர்கா இருக்குது, நாங்கள் போய் வழிபாடு பண்ணுறோன்னா வழிபாடு பண்ணுங்க, தவறு கிடையாது. இஸ்லாமியர்களுக்கும் தர்காவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், ஏன்னா இஸ்லாம் வந்து தர்காலாம் வழிபாடெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அங்கே போய் பிரியாணி அங்கே தான் சாப்பிடுவேன்னு சொன்னது வந்து அது எல்லார் மனதையும் புண்படுத்திய விஷயம். இது மிகப்பெரிய தவறு. அதை அந்த சகோதரர்கள் தவிர்த்திருக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் இன்னைக்கு விஷயம். இதை வந்து ஒரு முறை வாரியார் சுவாமிகள்கிட்ட கேட்குறாங்க, இது நீங்கள் திருப்பரங்குன்றான்னு சொல்கிறீங்க, இஸ்லாமியர்கள் வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வாரியார் சொல்கிறாங்க, அப்படியா, எப்படி, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், இது சிக்கந்தர் மலை தான் அப்படின்னு சொல்லுவார். என்ன சாமி, நீங்களும் திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறீங்கன்னும் போது, என் பெருமான் கந்தனுடைய அப்பா யாரு? கந்தனோட அப்பா சிவன். இப்போ என் பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இனிஷியல் போட்டு சொல்லுவாங்க. அது போல சி கந்தன் மலை, சிவன் அப்பா பேர் சிவன், அதனால சி கந்தன் மலை, அதுதான் சி கந்தன் மலை தான் சிக்கந்தர் மலை ஆயிடுச்சு அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லிட்டு போயிடுவார். எவ்வளோ பெரிய அறிவார்ந்த ஒரு மனிதர் பாருங்க. அவர் தான் பிஹெச்பியோட முதல் மாநிலத்தில். அந்த பொருள் தான் இப்போ நான் உட்காந்துருக்கின்றது. எனக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க. எல்லாம் நீங்கள் போட்ட பிச்சை, நீங்களும் ஆண்டாளும் சேர்ந்து கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ இதில் வந்து நாம் வந்து இந்த பிரச்சனையில் வந்து தவறுதலாக யாரையும் குற்றம் சாட்டி வந்து பேசிடாதீங்க. அதுக்கான இயக்கங்கள் அதை முன்னெடுத்து சொல்லும். ஸோ தனி மனிதனாக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி எந்த வம்புலையும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இயக்கங்கள் காப்பாற்றாது நம்மளை. நாம தான் நம்ம கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும். நம்பர் 2, ஹெச்பி பங்க்ல வந்து நேற்று திருநெல்வேலியில் ஒரு பெட்ரோல் பங்க், தருவையில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. பெட்ரோல் போட வேண்டிய நிர்பந்தத்துக்காக நாங்கள் வண்டியை நிறுத்துறேன். அங்கே கால் ஊனமுற்றவர் ஒரு காலை வச்சுக்கிட்டு ஒரு கால் வந்து நடக்க முடியாது, அது கட்ட காலும் கிடையாது, ஒரு நொண்டி அடித்த மாதிரி வந்து பெட்ரோல் போடுறாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது காலை வந்து எனக்கு கால் நொண்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்காமல், பிறகு வந்து ஏமாற்றி பணம் சம்பாதிக்காமல், அந்த ஒரு 6,000 7,000 வந்து உழைச்சி சாப்பிடணும்னு நினைச்சான் பார்த்தீங்களா, அவன்லாம் வந்து இந்த பூமியில் இது போன்ற ஆட்கள் இருப்பதனால தான் மழை பெய்கின்றது. அவருடைய உழைப்புக்கும் அவருடைய தெளிந்த சிந்தனைக்கும் என் மனமார்ந்த நன்றி. 3வது வந்து இது வந்து ஒரு இஸ்லாமியர் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் வந்து ஒரு 2 days பேக் வந்து சில நண்பர்களோட என்னோட கேம்பை முடிச்சுட்டு ட்ரெயினில் வந்துருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஏசி, அவங்களுக்கு செகண்ட் ஏசி சம்திங். ஃபர்ஸ்ட் ஏசினா அந்த ஒரு பர்த்துக்குள்ள ரெண்டு டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏசி. ஒன்று 2 பேர் தங்கலாம், இல்லை 4 பேர் தங்கலாம். அந்த பர்த்து அந்த 4 பேர் உள்ள ஒரு அறை மாதிரி இருக்கும். இப்போ என்னோடதுல வந்து 3 இஸ்லாமிய சகோதரர்கள், சகோதரிகள், நான் ஒரு ஆள்.
அவங்க ஏதோ உம்ரா போயிட்டு வராங்க போல் இருக்கு. அவங்களுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமையை முடிச்சுட்டு வராங்க போல் இருக்கு. அவங்க உள்ளே வந்த உடனே 2 விஷயங்கள் பண்ணாங்க. வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு, ஃபுல்லாக எல்லா சீட்டையும் நம்ம ஒரு 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 பேக் வைக்கக்கூடிய முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் நிரப்பிட்டாங்க. அவ்வளோ திங்ஸ் இருந்தது. தட்ஸ் ஓகே, ஒன்றும் அதனால் எந்த மாற்று எனக்கு எந்த ஒரு மனமாச்சரியம் இல்லை. ஆனால் 2வது, அவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சென்ட் போட்டிருந்தாங்க. ஒரு வயதான பெண்மணி, ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர், இன்னொருத்தர் சம்மந்தம் இல்லாதவர். பட் அவங்க தெரிஞ்சவங்க போல் இருக்கு. என்ன உம்ரா போயிட்டீங்களான்னு கேட்டார். ஆமான்னாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உடம்பு ஃபுல்லாக சென்ட்டு. அது பயங்கர தலைவலி. எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் பண்ணும்போது உடனே த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த ஸ்மெல்லான த்ரோட் இன்ஃபெக்ஷனாக. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு அடுத்து 9 மணிக்கு நான் அப்பர் பர்த்து, அவர் லோயர் பர்த்து, அந்த அம்மா லோயர் பர்த்து, இன்னொருத்தர் அப்பர் பர்த்து, 4 பேர் தான் இருக்கும். அந்த ஷர்ட்டை கேட்டுட்டு அவர் வெறுமனே ஷர்ட் இல்லாமல் தூங்க போகிறாரு. ஹேங்கரில் மாட்டுறாரு. அந்த ஷர்ட்லேருந்து அப்படியே வாந்தி வர மாதிரி அந்த ஸ்மெல்லு. அப்புறம் அவர் என்ன நினச்சான்னு தெரியல. அப்புறம் அது அந்த இன்னொரு சைடில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ நான் திரும்பி பார்த்து நம்ம போய் சண்டை போட முடியாது, இது குறை சொல்ல முடியாது, அது தவறாக போயிடும். இது நான் சொல்கிறது என்னென்னா, பொதுவாக உங்களுக்கு சென்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் போட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்ட்டை போட்டுட்டு மாதிரி அதுவும் கொமற்ற சென்ட்டை போட்டுட்டு இதுதான் வாசனை, இதுதான் சிறப்பான விஷயம்னு சொல்லிட்டு நீங்களா முடிவெடுத்து அடுத்தவங்களை சங்கடப்படுத்தார்கள். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒரு உயரிய நோக்கத்துக்காக உங்களுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க. அப்போ அது அடுத்தவங்களுக்கு சங்கடம் என்பதே உங்களை உங்களுடைய நல்லதை சீர்குலைத்து விடும். அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. குடும்பம் வரைக்கும் சென்ட்லாம் வேண்டாம். அது குளிக்கிறீங்க குளிக்கலன்றதுலாம் 2வது விஷயம். சென்ட்டுன்ற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணாலே எல்லாருக்குமே நல்லது. அதில் ஆஸ் யூஷுவல் வந்தோடனே முட்டை பிரியாணி அப்படின்னு சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்குன்றதும் தெரியல. நான் நம்முடைய நண்பர்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், பொது இடங்களில் அது ஒரு ட்ரெயின் மாதிரி பஸ் மாதிரி போன்ற இடங்களில் இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிங்க. அது அடுத்தவர்களுக்கு முகசுலிப்பை கொடுக்குன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. நான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாழ்வது, எனக்கும் இந்த ட்ரெயினில் பங்கு இருக்குன்னா எல்லாருக்குமே பங்கு இருக்குது. எல்லாருக்கும் பொதுவான உணவு, நீங்கள் சாப்பிட்ற உணவு இன்னொருத்தருக்கு அருவருப்பை கொடுக்கணும் போது அதை சாப்பிடாதீங்க. சைவ உணவு யாருக்கும் அருவருப்பை கொடுக்க போகிறதில்ல. இதை நீங்கள் புரிஞ்சுங்க. இதுக்கு அடுத்த விஷயம், என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை சரியாக காலை 3:40க்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸில் ஒரு 4-5 நாள் முன்னாடி பிக்கப் பண்ண வந்தார். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பி, அவரும் நானும் அந்த வண்டியில் வரோம். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ண வந்தவர். எல்லாமே நல்லபடியாக இருந்தது. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஜாஸ்மின் சென்ட்டு ஸ்மெல்லு. என்ன தலைவரை, என்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கான்னு அவனை சிரிச்சாப்புல. அப்பா எனக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை போட்டு அந்த ஜன்னலை திறந்து விட்டுட்டேன். அவருக்காக நான் சொல்லலை, இது அவருக்கான விஷயம் அல்ல, பொதுவாகவே நான் சொல்கிறேன். ஜாஸ்மின் பெர்ஃப்யூம், அதாவது ஜாஸ்மின் ஒரு மல்லிப்பூவாக இருக்கிறதுல எந்த ஆட்சேபனும் கிடையாது. ஆனால் அது ஒரு சென்ட்டாகவோ ஒரு பெர்ஃப்யூமாகவோ ஏசி ஸ்ப்ரேவாக ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப்டு பீப்புள் தான் இந்த ஜாஸ்மின் சென்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்றது என்னுடைய ஃபைண்டிங்கு. இது நான் சில இடங்களில் பார்த்துட்டேன். அப்புறம் நான் சொன்னேன் அந்த நண்பர்கிட்ட, எப்பா இருக்கிறதுலே கேடுகட்ட பழக்கம் இந்த பழக்கம், இந்த ஜாஸ்மின் மல்லிப்பூ சென்ட்டை யூஸ் பண்ணுறது, இது உனக்கு எப்படி இந்த பழக்கம் வந்து எனக்கு தெரியல, முதல்ல எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னா, சரி டாக்டர்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். நீங்களும் இந்த விஷயத்த நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். அது ஒரு பூவாக, நேச்சுரல் பூவாக இருக்கிறத விட அது ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு வாசனையாக வரும்போது அது ஒரு 1000 பேரில் ஒரு 600-700 பேருக்கு அது பிடிக்கலன்றது தான் கவனிக்கத்தக்க விஷயம். இது நான் உண்மையிலே சொல்கிறேன். நான் இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்டு இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஓகே, நான் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் அதாவது என்னென்னா ஒரு 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 மனிதன் ஒரு 70 வயசு வரைக்கும் ஆவரேஜாக உயிர் வாழ்கிறான்னு வச்சுங்க. அப்போ அதுக்கு ஒரு அட்டவணை இருக்குது. நம்ம 70 வயசு வரைக்கும் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால்
அந்த அட்டவணையில் குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வயது அப்படின்னும் போது, இப்போ உதாரணத்துக்கு 20 வயசுன்னு வச்சுங்களேன். நீங்கள் இது வரைக்கும் 20 வயசுனா இன்ட்டு 324 பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 7300 நாட்கள் வந்து கழிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம்? இன்னும் வந்து 70 வயசுன்னும் போது 50 வருஷம் உயிரோடு இருப்போம். இருக்கின்ற நாட்கள் 18,250. இந்த கால்குலேஷனில் இப்போ எனக்கு வந்து 50 வயதுன்னு வச்சுங்க. 50 வயதுன்னும் போது 18,250 நாட்கள் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சாப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கிறது 7,300 மீதி நாட்கள் தான். 7,300 இப்போ எனக்கு 53 வயசு ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 1,300 நாள், 400ன்னு வச்சுப்போம், 1,200 நாள் போயிடுது. மிச்சம் ஒரு ரஃப்லி 6,000 நாள் தான் பாக்கி இருக்குது. அப்போது இது முக்கியமான கேள்வி என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் மீதி நாட்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது தான். 1000 வருடம் வாழப்போவதாக நினைத்து கொண்டு செயல்படாதீர்கள் என்று எச்சரித்தார் அண்டே ரோமானிய சக்கரவர்த்தியின் தத்துவ ஞானியமான மார்க் அரேலியஸ். அப்போது நீங்கள் கொஞ்சம் இருக்கிற நாட்கள் உங்கள் வயசு என்னன்னு பார்த்துங்க. இப்போ 70 வயசுன்னு வச்சுங்க, 65 வயசுனா 23,724 நாட்கள் நீங்கள் கடந்துட்டீங்க. இன்னும் 1,725 நாள் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போது இருக்கிறனால அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல், உபத்திரவம் இல்லாமல் ஹாப்பியாக கழிக்கிறதுக்கு வழி பாருங்கள். அண்ட் அதே போல் என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தங்க ஓகே, நான் அதுக்கு முன்னாடி சரி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அந்த நான் ஒரு நேரம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னா வந்து ஒரு எண்ணூர் பக்கத்துலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கள்ட்ட பசங்க வந்திருந்தாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்கேன் சார். பசங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க எல்லாம் சுமாராக இருக்காங்க. அதாவது மாத சம்பளம் அப்படி வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு தொழில் இருக்குது, உங்களுக்கு கடல் தான் வந்து உங்களுடைய பூமி. அப்போ நீங்கள் போய் வலையை போட்டு மீனை பிடிக்க வேணாம், அந்த மீனை எடுத்து வந்து விற்கலாம்ல, வாங்கி விற்கலாம்ல அப்படின்னும்போது அந்த பையன் வந்து எனக்கு தெரியல அந்த சைக்காலஜி. அவன் அப்போ சிரிச்சு ஏற்றுக்கிட்டா. பட் அவன் பண்ண மாட்டான்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்முடைய மக்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, அதுவும் நம்முடைய தலைவன் தாவேகா கட்சி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-23 வயசு இருப்பாங்க. இப்போ அந்த செட் ஆஃப் பீப்புளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த கட்சியை சொல்லலை, நான் பொதுவாக அந்த ஏஜ் குரூப்பை நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. யாரும் வந்து உழைக்காமல் சம்பாதிக்கணும், அவன் சம்பாதிச்சுட்டான் அப்போ எனக்கும் ஈஸியாக வந்துடும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன், அந்த பசங்கிட்ட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது வந்து உடல் உழைப்பு இருக்குல்ல, நோகாமல் நோம்பு கஞ்சி குடிக்கணும் எப்படி. சரி, அது கடந்து போச்சு. நானும் பார்க்குறேன், எனக்கு யாரெல்லாம் ஃபிஷர்மேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்க வராங்களா, மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பார்க்க வராங்களா, நான் எல்லாத்தையும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த வகையில் சமீபத்தில் பிரியான ஒரு அன்பு சகோதரி ஒருத்தவங்க மீட் பண்ணுறேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு அவங்க கணவரெலாம் பார்த்து எல்லாம் பேசிட்டு வந்தபோது அவங்க கணவர்கிட்ட அந்த ஐடியா சொன்னேன். அவங்க கணவர் வந்து பொதுவாக தன்னோட மனைவியை வெளியிலே விடாத ஆள். ஆனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்காக மேலே என்ன அவர் பார்த்ததில்லை, ரொம்ப ஹைலி கன்வீன்ஸ்டு. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சொன்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு February 15th நம்ம அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டாங்க. என்ன கான்செப்ட்னா, ஃப்ரெஷ் மீன். சொக்கலிங்கம் நீ அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ மீனை பற்றி பேசுன்னு கேட்குறீங்க. மீனவருக்கு மீன் வந்து பிடிச்சி விற்கிறது தொழில், அந்தம்மா சைவம், அதனால புரிஞ்சுங்க. அப்போது இது விற்கிறது சரியாக தவறுனா அது அவங்க குலத்தொழில், அதில் சரி தவறுன்றதே கிடையாது. இப்போ ஒரு பணத்தை எரிக்கிறாரு, அது சரியாக அந்த தொழில். அவர் இல்லைன்னா அப்புறம் பணம் எப்படி எரியும்? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம், எலக்ட்ரிக் இதுவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதில் சரி தவறுலாம் பார்க்க முடியாது. அப்போ இந்துக்களுக்கு நான் வந்து எப்போதுமே சைவமாக இருன்னு சொல்லுவேன். இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அப்படின்னும் போது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு நற்செய்தி. அப்போ அவங்களுக்கு வந்து மீன் வந்து வாங்குறாங்க, வாரத்தில் 3 வாட்டி வாங்குறாங்க, 2 நாள் வாட்டி வாங்குறாங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் வாங்குறாங்க. அப்புறம் நிறைய மலையாளிஸ் வந்து மீன் அடிக்ட். மீன் பெங்காலிஸும் அதே போல் மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அது வந்து வெஜிடேரியன். அது வந்து பியூர் வெஜ்ஜுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் படம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வெஜிடேரியன் அப்படி சொன்னால் மீன் பொறுத்தவரைக்கும் அவங்கள பொறுத்தவரைக்கும் வெஜிடேரியன்.
அப்போ அது போல் ஆட்களுக்கு வந்து மீன் தேவை இருக்குது. அப்போ நான் இவங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்களுக்கு மீன் நீங்கள் பிடிச்ச ஒரு மீன் முதல்ல சந்தைப்படுத்துங்க, அதுக்கப்புறம் பக்கத்து போட்லேருந்து மீன் வாங்கிக்கலாம். நல்ல ஒரு வண்டியை ரெண்டலுக்கு எடுத்து ஐஸ்லாம் பக்காவாக பேக் பண்ணி ஃப்ரெஷ் கேட்ச் மீனை வந்து நீங்கள் சிட்டியில் இப்போ 3 மணிக்கு வருதா காலையில், நீங்கள் சாயந்தரம் காலைல 10 மணிக்குள்ளே மீன் வந்து டோர் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோன்னே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அப்புறம் அன்பு சகோதரி எடப்பாடியை சேர்ந்த ஹேமா, அவங்க இப்போ சென்னையில் இருக்காங்க, அவங்களையும் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல எங்கள் டீமை சேர்ந்த சொர்ணமுல் சார் ஏற்கனவே வந்து அவர் ஒரு மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் அவர் அவங்களோட ஃபேமிலியில் ஒரு ஏஜென்சியை எடுத்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து மீன் வியாபாரம் மதுரையிலேயே நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிட்டுருக்காங்க, நெய்வேலியில் 20 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இது போல் நான் மீன் இவங்ககிட்ட வாங்கிக்கிறேன், நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இவங்க எண்ணூர்லேருந்து எடுத்து வராங்க, நீங்கள் அசோக் நகர் இருக்கீங்கன்னா அசோக் நகரில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் 50 ரூபா 25 ரூபா வச்சு கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் விற்கும்போது ஒரு கிலோவுக்கு அவங்க ப்ராப்பராக ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் எப்படி கேட்கணும் அது மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இது நீங்கள் தொழிலாகவும் பண்ணலாம், உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 விஷயம் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இவங்க நேர்மையானவங்க, அந்த பிரியானவங்க கணவர். நம்பர் 2 வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் உங்களுக்கு கிடைக்கும். மீன் நண்டு இறால் எது வேணால் கிடைக்கும். கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் கிடைக்கும். உங்களுக்கு ஒமேகா 3 ரொம்ப கம்மியாக இருக்குது, கெல்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீன் சாப்பிட்டு தான் ஆகும். மீன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பட்சத்தில். ஸோ பிரியாவை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா அவங்க நம்பர் சொல்லிடுறேன். அவங்க நம்பர் வந்து 8428866921 84 288 66 921. திரும்பவும் சொல்கிறேன், 842886 6921. இங்கே வந்து உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. உங்களுக்கு விலை குறைச்சலாகவும் மீன் கிடைக்கும், 2வது வந்து சுத்தமான மீன் கிடைக்கும். இது ஒரு பகுதி. 2வது பகுதி, இது நீங்கள் தொழிலாக பண்ணால் கூட அவங்கள்ட்ட இருந்து வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் இந்த பக்கம் எவ்வளோ மீன் வேணுங்க, 1 கிலோவா 2 கிலோவா 3 கிலோன்னு ஆர்டரை புக் பண்ணிவிட்டு பிரியா நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கமிஷன் வந்துட போகுது. இது ஆண்டாள் பிஸ்னஸ் ஃபோரத்தில் ஜே டூரிசம்காம் அப்புறம் ஆரம்பிச்சிருக்க 2வது பெரிய இனிஷியேட்டிவ். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வெஜிடேரியன் தான், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஆனால் சாப்பிடக்கூடியவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட நிறைய நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க. நம்ம அவங்களுடைய பழக்கத்தை போய் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்கள போன்ற ஆட்கள்லாம் நீங்கள் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். February 15 அவங்க ரன் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பிஸ்னஸில் தோற்றா நஷ்டம் எடுத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அஸ் யூஷுவல் அவங்க பிஸ்னஸ், அவங்கள்ட்ட 2-3 போட் இருக்குது, அவங்க பாட்டு ஓட்டிகிட்டு இருக்க போகிறாங்க, யாருக்கு விற்கிறாங்களோ விற்றுட்டு போகிறாங்க. கிளிக் ஆகிடுச்சுன்னா செம்ம ஹிட் ஆகிடும். அது இப்போ ஏவிகே ஃபிஷ் ஸ்டால் வடபழனியில் இருக்குது. அது வந்து மீன்னா 400 ரூபாய் 450 ரூபா இருக்கும் அந்த மீன். இதே மீன் தான் இப்போ வந்து அது சென்னையில் வந்து பெஸ்ட்டு ஃபிஷ் ஸ்டால்லாம் அதுதான், நல்லா குக்டு ஃபிஷ்ஷு. இப்போ இவங்க கான்செப்ட் கிளிக் ஆகிடுச்சுன்னா இவங்களே மீன் குழம்பு, சட்டி மீன் வறுவல் ஏதாவது போட்டு, எப்படி வந்து இந்த சேலம் பக்கம்லாம் மீன் சட்டி இது நாட்டுக்கோழி எல்லாம் போட்டு விற்கிறாங்க, கருங்கோழி வறுவல்லாம், அதுபோல் இவங்க மீன் குழம்பே பண்ணி மீனை வறுத்து வந்து அழகாக ஹாட் பேக்கில் போட்டு கொடுக்கலாம். நிறைய பார்ட்டி ஆர்டர்ஸ்க்கு இவங்க சப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து செம்ம பிஸ்னஸ்ஸு. லிங்க் ஆகிக்குங்க. இது வந்து உங்களோட ரிக்வெஸ்ட் பண்ணால் உழைக்கிறவன், இந்த நோகாமல் நோம்பு கஞ்சி குடிக்காமல் நான் உழைத்து நேர்மையான முறையில் உழைத்து மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டணுன்றவங்க இதை ஜாயின் பண்ணிங்க. பெரிய ஸ்கோப் இருக்குது, அண்டர்லைன் பண்ணிங்க. நேற்று ரிலேட்டிவ் பையன் ஒருத்தன் வந்து அவனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன். பார்த்தா அவன் வந்து இங்கே லோக்கலாக சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணிட்டு சுற்றி இருந்தான். நேராக கூட்டு போனான். அவனை கூட்டு போய் நல்லா அமரன் கட்டடின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சிவகார்த்திகன் மாதிரி கட்டடிக்க சொல்லி அவனுக்கு ஒரே சங்கடமாக போச்சு. அவன் பார்த்தீங்கன்னா குரூப் மட்டுமே, அவனை வாட்ஸ்அப் குரூப் ஃபோனை வாங்கி எல்லாத்தையும் ஒரு லாக்லாம் ஓப்பன் பண்ணோன்னா 750க்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் மெம்பராக இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே வாட்ஸ்அப், அதான் ஃபோனை வந்து ஒரு குரூப்லேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணேன், அவங்ககிட்டே சொல்லி ஃபேக்ட்ரி ரீசெட்டிங் போட்டேன். எல்லாத்தையும் வாட்ஸ்அப் ரீசேஜ் பண்ணி ரீசெட்டிங் போட்டு, நீ வந்து கேட்ரிங் படி உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், வேறு டிப்ளமா முடிச்சு இப்படி சும்மா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி அவனை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணுன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீட்லேயும் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, படித்து சும்மா அந்த அவனும் அந்த தாவேக்கால ஏதோ ஒரு பொறுப்பில் அம்பாசிடர் தான். முதல்ல அந்த குரூப் விட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னா நடிகர் விஜய் அவ்வளோதான். நடிகர் ஆடாளக்கூடாது, இனிமேல் விடக்கூடாது. நீங்கள் படித்தோம் வரட்டும், இனிமேல் இருக்குது. காமராஜர் படிப்பு இல்லாமல் ஆட்சி புரிஞ்சாலும் அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு.
அப்போது நம்ம இன்னைக்கு இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு நம்ம அமெரிக்க அதிபரோட பேசுனா படிக்காத மேதையாக இருந்து நான் பண்ண முடியும்னா அதெல்லாம் முடியாது. படித்தவங்க அரசியலுக்கு வரட்டும், நடிப்பவர்கள் அவங்க நடிப்பை பார்க்கட்டும், அது போன்ற கட்சிகள் வேணாலும் அவனுக்கு எடுத்து சொல்லி நான் அவனுக்கு புரிய வச்சு அவனுக்கு அடுத்த கட்டம் நகர்த்ததுக்கு நான் வழி பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராக இருந்தாங்கன்னா அது சரியாக வழி நடத்துங்கள். குறிப்பாக இந்த முடியை வளர்க்க விடாதீங்க. சமீபத்தில் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தருமபுரியில் வந்து ஒரு 3 பசங்களுக்கு வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் முடியை வெட்டி விட்டுருக்காரு. உடனே அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒழுக்கத்தை யார் வேணா முன்னெடுக்கலாம். முடி வளர்க்க தனி மனித பிறப்புரிமைன்னு சொல்லிட்டு அது பார்த்தாலே வந்து இவங்க இந்த ஜாதியா, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க மக்கள் சென்னையெல்லாம் பார்த்தா புள்ளிங்கோன்னு பேர் வச்சுருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சாதி அடையாளம் என்பது வந்து இல்லாமல் ஒழியணும்னா அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன படிப்புன்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தால் தான் அந்த சமுதாய மக்கள் மேலே வர முடியும். அப்போ படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் வந்து போய் படிங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்ன இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்கு ஒரு 4 பேர் போராடி இருக்கலாம், என் ஆள் எப்படி முடி வெட்டணும்னு சொல்லிட்டு. இந்த போராட்டத்தில் விட்டு எல்லா சாதிய தலைவர்களும் தங்கள் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கமான ஒரு ஒழுங்குமுறையை சொல்லி கொடுத்து அவங்கள அடுத்த கட்டம் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது அது மிக முக்கியமானது. முடி திருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்குலாம் இப்போ கூட நான் முடி வெட்டிருந்தேன். ஒரு 6 days 7 days மேலே முடி வெட்டாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது நான் எனக்கு ஒரு சிந்தனை உண்டு. மேக்ஸிமம் போனால் 10 நாள் 11 நாள் இல்லைனா வெட்டுவேன் நான், அவ்வளோதான். அதுக்குள்ளே நான் வெட்டிடுவேன். உங்களுக்கு நான் சொல்கிறது, உங்கள் வீட்டில் பிள்ளைகள் யார் இருந்தாலும் இதே போல் முடி வெட்ட சொல்லுங்கள். ஆனால் நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, நான் இன்னும் 2-3 முக்கியமான விஷயங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம். திருப்பதிக்கு இது வரைக்கும் யாரும் போகல, எனக்கு பணம் இல்லை அப்படின்னா என் நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களை நான் அனுப்பிச்சி விட்றேன். அதுமாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வரதுக்கு 9,500 ரூபாய் என்கிட்ட இருக்குது. யாருமே இது வரைக்கும் நான் திருச்செந்தூரே போனதில்லைன்னு யாரும் சொன்னீங்கன்னா அவங்கள நாங்கள் வந்து திருச்செந்தூர் பத்திரமா கூட்டு வரோம். அதுக்கான நம்பர் 9442636363 9442636363 9442636363 நம்ம தொடர்பு கொள்ளுங்க. இது அருமையான வாய்ப்பு. திருச்செந்தூர் பயணம் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சென்னையிலிருந்து சந்திக்கின்றேன். ஆடி அகம் கரைந்து இசை பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்கா வென்று வாடிவாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.